நம்மோடு திரு சலீம் சார் அவர்களும் இணைந்திருக்கிறார். சலீம் சார், இந்த விபத்தில் விமானத்தில் பயணம் செய்தவர்களை விட அந்த கட்டடத்தில் இருந்த மாணவர்கள் 20 பேர் பலி அப்படின்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் விமானங்கள் விழுவது அப்படின்றது ரொம்ப ரேர். இது போன்ற ஒரு சூழலில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவரங்கள் என்ன? அந்த விமானத்தில் இருந்தவங்க, சர்வதேச விமானத்தில் இருந்தவங்க 242 பேர் என்று சொல்லப்படுகிறது. அந்த விமானமானது சர்வதேச விமான நிலையம் அகமதாபாத், அதாவது குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்திலிருந்து புறப்படுகிறது. ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட மேலே போகல, அதுக்குள்ளே போய் ஒரு கட்டடத்தின் மீது மோதுகிறது. அந்த கட்டடம் என்ன கட்டடம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மருத்துவ மாணவர்களுடைய விடுதி. அது மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விடுதி. அவங்களுக்கு தங்கும் வசதி, கேன்டீன் இதெல்லாம் அங்கேயே அமைந்திருக்கிறது. விமானம் போய் அங்கேயே மோதிவிட்டது. அந்த நேரத்தில் உள்ள மாணவர்கள் இருந்திருக்காங்க. சுமார் 40 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு சில பாதிப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா விமானம் பெரிய ஃபோர்ஸோடு வந்து அங்கே இடித்திருக்கிறது. நம்ம அந்த விமானத்தின் காட்சியை கூட பார்க்கலாம். விமானத்தினுடைய வால் பகுதி அந்த பில்டிங்கில் ஒட்டி கொண்டு நிற்கிறது. விமானத்தின் பின் சக்கரம் எரிந்த நிலையில் நிற்கிறது. விமானத்தினுடைய பாகங்கள் சிதைந்து அங்கே காணப்படுகிறது. சில மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் தகவல் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்கையில், அந்த விமானத்தில் உள்ள விவிஐபிக்கள் யார் யார் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் பொழுது செய்தியாளர்களுக்கு ஒரு தகவல் தெரிய வருகிறது. அது என்ன தகவல் அப்படின்னா, குஜராத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி அவர்கள், அவர் 5 ஆண்டு காலம் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். 2016 2021 வரைக்கும். அவர் ஏற்கனவே அந்த ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருக்கார். டிக்கெட் இருக்கு, போர்டிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார். 12:10 விமானம் புறப்பட்டது 1:38. அப்போ 12:10 அவர் போர்டிங் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பிஸ்னஸ் கிளாஸில் அவர் டிக்கெட் போட்டிருக்கார் என்பது உறுதியாகி இருக்கிறது. அவருடைய நிலை என்ன என்றும் அங்கே மீட்பு பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் துரிதமாக செயல்பட்டு வருகிறார்கள். திரு விஜய் ரூபானி அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரண கவுன்சிலராகத்தான் ஆரம்பித்தார். ஆனால் ராஜ்கோட், குஜராத்தில் ராஜ்கோட் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த ராஜ்கோட் முனிசிபல் கார்பரேஷனுக்கு மேயர் என்ற அந்தஸ்து வரை உயர்ந்தார். ராஜ்யசபா எம்பியாக ஒரு டேர்ம் இருந்தார், 6 ஆண்டுகள் இருந்தார். அதன் பிறகு சட்டசபையில் எம்எல்ஏவாக அடியெடுத்து வைத்தவர். பல துறைகளுக்கு மந்திரியாக இருந்தார். பிறகு முதலமைச்சராக உயர்ந்தவர். அதாவது நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை பொறுத்தவரை 2001 ஆண்டிலிருந்து 2014 ஆண்டு வரை குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தார். பிறகு பிரதமரான பிறகு அந்த முதல்வர் பதவியை யார் அடைந்தாங்க அப்படின்னா, ஆனந்திபென் பட்டேல் அவர்கள்தான் குஜராத்தின் முதலமைச்சராக இருந்தார்கள். ஆனால் 2 ஆண்டுகள் தான் இருந்தார்கள். அதற்கு பிறகு திரு விஜய் ரூபானி குஜராத்தினுடைய முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். 2 முறை குஜராத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தார். 5 ஆண்டுகள் 2021 வரை அவர் குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்தார். அவருக்கு வயது தற்பொழுது 68. அவருக்கு ஒரு மகள், 2 மகன்கள். இளைய மகன் ஏற்கனவே ஒரு விபத்தில் தவறிவிட்டார். அவர் பேரில் ட்ரஸ்ட் எல்லாம் வச்சு அவர் உதவி செஞ்சுட்டு வராரு. விஜய் ரூபானியை பொறுத்தவரை அவருடைய கல்லூரி நாட்கள்லேயே அவர் ஏபிவிபி ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் அவர் ஏற்கனவே மும்முரமாக இருந்தவர். பிறகு ஆர்எஸ்எஸ் மிகவும் தீவிரமாக இருந்தவர். பிறகு பாஜகவுக்கு வந்து பாஜகவின் தலைவராக அந்த பொறுப்பிற்கு உயர்ந்தவர். சட்டசபைக்கு வந்த பிறகு அவர் எம்எல்ஏவாக சட்டசபைக்கு வந்தார். மந்திரி, முதலமைச்சராக இருந்தவர். அவர் லண்டன் செல்கின்ற இந்த விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸில் இருந்தது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நிலை என்ன என்று அனைவரும் உற்று கவனித்து வருகிறார்கள். இப்போது இந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய இடத்திற்கு உள்துறை அமைச்சர் விரைகிறார், பிரதமரும் போவாரா அப்படின்ற கேள்விகள் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் இவர் விஜய் ரூபானி பற்றி சொன்னீங்க. இது பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பேரிழப்பு? பாஜகவை பொறுத்தவரை பாஜக தலைவர்களாகட்டும் மற்ற கட்சியினராகட்டும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். இந்த சம்பவத்திற்கு விமானம் கிராஷ் ஆனது, அந்த 242 பேரில் எத்தனை பேர் உயிர் பிழைத்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை. அதே போல அந்த ஹாஸ்டலில் இருந்தவர்களும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் அதிகாரப்பூர்வ தகவலுக்காக செய்தியாளர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் குஜராத்தை பொறுத்தவரை தற்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடியவரும் அங்கே
மீட்பு பணியை துரிதமாக நடத்த அங்குள்ள அதிகாரிகளுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறார். மத்திய அரசும் மாநில அரசும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய திரு விஜய் ரூபானி அவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று மீட்பு படையினர் மும்முரமாக அந்த இடத்தில் மீட்பு பணியை செய்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சலீம் சார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.